இன்னைக்கு ஆணி தேர் திருவிழா. திருநெல்வேலி மக்கள் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு. இந்த தேரே 500 வருடங்களுக்கு மேலே ஓடுது. இப்போ இந்த 5 அடுக்கு தேரை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு 25-30 வருடங்களுக்குலாம் முன்னாடி 13 அடுக்கு தேர் இருந்துச்சாம். அப்போ அது அப்படியே ஆடி அசைஞ்சு வரும்போது அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இந்த தேர் திருவிழாலாம் எதுக்கு கொண்டாடுறாங்க? கடவுள் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா? அது இல்லை, ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா இணைக்கிறதுக்காக தான். கடவுளுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஏற்றத்தாழ்வுமே இல்லை, நம்ம எல்லாருமே சமம் தான் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு பல கோபங்கள் இருந்திருக்கும், பல வெறுப்புகள் இருந்திருக்கும், பல வேறுபாடுகள் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மறக்கணும். நம்ம தேரை பார்க்கும்போதும் தேரை இழுக்கும் போதும் நம்ம ஒரு புதிய மனிதனாக மாறணும். நம்ம மனசில் அன்பு பெருகணும். இதே தான் திருமூலரும் சொன்னாங்க, வள்ளலாரும் சொன்னாங்க, திருவாசகத்தில் உருகியும் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே அடிநாதம் என்னது? அன்பு தானே. இன்னைக்கு நீங்கள் அந்த ரத வீதிகள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே மகிழ்ச்சியாக எந்தவித ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம சமூகமும் இருக்கணும். எந்தவித ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுக்கு ஒரு அடிநாதமாக தான் இந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் எல்லாமே இருக்குது. நம்ம அன்பை பரப்புவதற்கும் எந்தவித ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் தேர் திருவிழாவை காணவாரீர். நன்றி.